அசைவ போதத்தை விட்டு அவர் பாதத்தில் விழுவதே சரணாகதி. அந்த சரணாகதியால் அறிவே வடிவமாகிய ஒளிதேகம் கிடைக்கின்றது. சாதுவாகிய இறைவன் சிறுவனாகிய ஆன்மாவை மார்போடு அணைத்து அவரோடு இணைத்துக் கொள்வதே பேரின்ப பெருவாழ்வு. பாம்பும் பாம்பாட்டியும் அங்கே கூடியிருந்த கூட்டமும் அந்த சாதுவை சந்திக்க வழிவகுத்து பின் விலகியது போல் இந்த மனமும் மாயையும் பிரபஞ்சமும் நாம் இறைவனை அடைய வழிவகுத்து பின்பு மறைகின்றன. வள்ளற்பெருமானின் ஒரு பாடலில் 4 வரிகளை விளக்கமாக பார்க்கும் பொழுது இந்த கதையை உணர முடியும். படமெடுத்தாடும் ஒரு பாம்பாக என் மனம், பாம்பாட்டியாக மாயை, பார்த்து கழித்து உதவு பரிசுடையர் விடயம் படர்ந்த பிரபஞ்சமாக, திடமடுத்துரு பாம்பின் ஆட்டமது கண்டு அஞ்சும் சிறுவன் யானாக நின்றேன், தீரத்துறங் தந்த அச்சம் தவிர்த்திடு திறத்தன் நீயாகல் வேண்டும்.